Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 91ஆம் சங்கீதம் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கீதம். அநேக அருமையான வாக்குத்தத்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமானவைகள் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் அநேகர் இந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் நமக்கு கிடைக்கிறதில்லை என்பதை குறித்து குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குரியவைகள் என்று சொன்னால் அது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது என்கிறது பெரிய கேள்வியாக உள்ளது. இதுல பல வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சாத்தானுடைய கையிலிருந்து விடுதலை, அதை குறித்து இன்றைக்கு பேசுவோம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அநேகர் சொல்லுகிறார்கள் தங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தேவன் தான் காரணம்னு. நாம் பார்த்தோம், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி அல்ல. அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார். ஆகையால் கர்த்தர் அதை செய்கிறதில்லை. நம்முடைய நாசமோசங்களுக்கெல்லாம் கர்த்தர் காரணர் அல்ல, அவர் நல்ல தேவன், நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் காரணர் இல்லைன்னு பிசாசு தான் காரணம், இந்த பிசாசு தான் இதெல்லாம் பண்றான்னு சொல்லுவாங்க. உண்மைதான், பிசாசு தான் பல காரியங்களை செய்கிறான். இருந்தாலும் விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பிசாசு தான் இதை பண்ணான்னு சொல்லக்கூடாது. ஏன்? வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப ஓடி போற பிசாசை பார்த்து அவனால் தான் வந்தது, அவனால வந்தது ஏன்னு சொல்றீங்க? நீங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்திருந்து பிசாசை எதிர்த்து நின்னா அவன் ஓடி போகிறான். ஆகையால் விசுவாசி ஒருபோதும் இது பிசாசினால் தான் வந்ததுங்க, இது பிசாசு தான் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவே அவசியம் கிடையாது. பிசாசுக்கு விசுவாசியின் வாழ்க்கையிலே அதிகாரம் கிடையாது. நாம் அவரை அனுமதித்தால் தான் அவன் அதிகாரம் செலுத்த முடியும். நாம் அனுமதித்தால் தான் அவன் உள்ளே நுழைய முடியும். நாம் அனுமதிக்காமல் அவன் உள்ளே நுழைய முடியாது. ஆகையால் விசுவாசி பிசாசு பிசாசுன்னு பேசவே கூடாது காரணம் காட்டி. உலகத்தில் இருக்கிற நிறைய தீமைகளுக்கு பிசாசு தான் காரணம். ஆனால் விசுவாசியோ ஒருபோதும் பிசாசு தான் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ண பேசவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுது பிசாசை உள்ள விடாதே என்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சரி, தேவனும் காரணம் இல்ல, பிசாசும் காரணம் இல்ல. சிலர் சொல்லுவாங்க சூழ்நிலை தாங்க காரணம். பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியில நான் வாழ்ந்து இப்படி இருக்கிற, இதனாலதாங்க எனக்கு இதெல்லாம் வாய்க்க மாட்டேங்குது, இதெல்லாம் சரி வர மாட்டேங்குதுன்னு. ஆனா சூழ்நிலையை பற்றி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆகும் ஆகாதான்? அப்ப மலை போன்ற பிரச்சனையை கூட, மலை போன்ற சூழ்நிலைகளை கூட தகர்த்து எரிய முடியும் விசுவாசிக்கு. முடியுமா? முடியாதா? அப்ப விசுவாசி சூழ்நிலையினால்தான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லலாமா? ஹலோ, சொல்லலாமாங்க? சொல்லவே கூடாது. சூழ்நிலையை பேசவே கூடாது. சூழ்நிலையினால நாம் இப்படி இல்லை. சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறவர், மலைகளை தகர்த்தெறிகிறவர் நாம். ஆகையால தேவனோதுக்கு காரணம் கிடையாது. நம்முடைய நாசமோசங்களுக்கு பிசாசு காரணம் கிடையாது, சூழ்நிலையும் காரணம் கிடையாது. அநேக நேரங்களில் என்ன காரணம் தெரியுமா? இந்த மூணு காரணம் இல்லைன்னா வேற என்ன காரணம்? தேவன் இல்ல, பிசாசு இல்ல, சூழ்நிலை இல்ல, அப்புறம் வேற என்னங்க காரணம்? நாவு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இந்த வாயை கொடுத்துதான் பிசாசு கிட்ட மாட்டிக்கிறோம். நம்ம இந்த வாயை சரியா பேசாததுனாலதான் தொல்லையே வருகிறது. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார். மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி இப்படி சொல்லுவேன். அவர் அனுபவிச்சிருக்கிறார். என்ன சொல்லுவேன்? என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேற எதையா சொல்லிட்டு இருக்காதீங்க. வாயை திறந்து வேற எதையா சொல்லிட்டு இருக்கும் போதுதான் சாத்தான் உள்ள நுழைய முடியுது. வாயை திறந்து ஐயோ நான் என்ன ஆவேன், எனக்கு என்ன ஆகிறது, எனக்கு என்ன நடக்க போதோ, போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சதுன்னு சொல்லும் போதுதான் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை தான் பிடிச்சு தீர்த்து கட்டலான்னு பாக்குறான். நான் சொன்னேன், பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கான். ஏன் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிறான்? அந்த சிங்கத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருந்ததுன்னா
யார வேணா கடிச்சு யார வேணா விழுங்க முடியும்ன்ற சக்தி இருந்ததுன்னா போய் நேரா யார வேணா கடிச்சு சாப்பிட வேண்டியதானே, யார வேணா விழுங்க வேண்டியதானே. ஏன் அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? டைம் வேஸ்ட் பண்ணல. ஏன் அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிட்டு இருக்கிறான்னா யாரையும் அவனால விழுங்க முடியாது. யாராவது ஏமாந்தவங்கள தான் விழுங்க முடியும், யாராவது வாயை கொடுத்து மாற்றவங்கள தான் விழுங்க முடியும். ஹலோ, எல்லாரும் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான்? அலைஞ்சி திரிஞ்சு கர்ச்சிச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருக்கான்? கிடையாது. அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கான் யாராவது கிடைக்கிறாங்களான்னு. விசுவாசிகள் மத்தியில யாராவது வாய லூசா விட்டு இப்படியே பேசுறவங்க கிடைக்கிறாங்களா? வாயால சிக்குண்டு போகிறவர்கள், வாயால மாட்டிக்கொள்கிறவர்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறான். வாயால சரியான வார்த்தைகளை பேசாம அவநம்பிக்கையும் அவிசுவாசத்தையும் நம்பிக்கை இல்லாத காரியங்களையும் வாயால பேசும்போது பிசாசு அந்த ஆளதான் பிடிக்கிறான். அதுக்குதான் அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறான். ஏன்னா யார வேணா அவன் பிடிக்க முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்கள். பிசாசுக்கு நம்ம ரொம்ப கிரெடிட் கொடுக்கிறோம் சில நேரத்தில். அவன் தான் அப்படி பண்ணிட்டாங்க, அவன் தான் அப்படி, அவனால ஒண்ணும் முடியாது. நாம் அனுமதிக்கலன்னா அவனால ஒன்னும் முடியவே முடியாது. என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்? நல்ல கவனிங்க. இந்த சொல்லுவதை பற்றி அப்படியே போக சொல்றேன். என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார், அதுதான் இப்ப கவனிக்க போறோம். என் அடைக்கலம், என் கோட்டை, மை ரெஃப்யூஜ் அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். இந்த ரெண்டு காரியங்களும் இன்றைக்கு விளக்குகிறேன். கவனிங்க. ரெஃப்யூஜ், அடைக்கலம், கோட்டை. இந்த ரெண்டு காரியங்களும் கூட அந்த காலத்திலே இந்த அடைக்கலம் கோட்டை என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல ஓடி தப்பி ஒளிந்து கொள்ளுகிறதற்கு உரிய இடம் அடைக்கலம் என்கிறது. அடைக்கலம் புகுகிற இடம். அடைக்கலம் புகுகிறதை பற்றி பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. ஏனென்றால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் கூட ஓடி போய் குகைகளிலும் பாறைகளுக்குள்ளாகவும் வனாந்தரங்களுக்குள்ளாகவும் சிலர் வீடுகளுக்குள்ளாகவும் அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள், ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தரை சில நேரத்தில் அவர்களை ஒளித்து வைக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே அவைகள் இயற்கை பிரகாரமான இடங்கள், குகைகள், வனாந்தரங்கள், ஒரு வீடு, இப்படியாக போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆபத்திற்கு நீங்கி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அது அடைக்கலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இந்த அடைக்கலம் என்கிறது, இந்த ரெஃப்யூஜ் என்கிறது ஒரு ஆவிக்குரிய ஒரு இடம், ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இது குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு வசனங்கள் சிலவற்றை பார்ப்போம். இந்த அடைக்கலம் என்றால் என்ன அர்த்தத்தோடு, என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் எப்படி தேவன் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:28 முதல் பகுதி. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள்ள நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். இதுதான் நாம் அடைக்கலம் புகுகிற இடம், அவருக்குள்ளாக இருப்பது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இந்த அடைக்கலம் கோட்டை என்கிற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இந்த அடைக்கலம் கோட்டைனா உண்மையாகவே கோட்டை இருந்தது. உண்மையாகவே சில இடங்களில் போய் அடைக்கலம் புகுந்தார்கள், ஒளிந்தார்கள். அவைகள் இடங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அவர்கள் செய்ய வேண்டியதா இருந்தது. பல சம்பவங்கள் அப்படி நேர்ந்தது. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அப்படிப்பட்ட சம்பவங்கள் இல்லாதனால் அப்படிப்பட்ட இடங்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறதில்லை. ஆனால் ஆவிக்குரிய அடைக்கலம், ஆவிக்குரிய விதத்திலே நாம் தப்பிக்கொள்ளுகிறதுக்கு வழி, நாம் அடைக்கலம் புகுகிற இடம், இவற்றை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்லா கவனிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க ஒரு ஆமீன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேர்ந்த மாதிரி யாருக்குமே நேர்ந்திருக்காதுன்னு. கிடையாது. உங்களுக்கு ஒன்னும் ஸ்பெஷல் சோதனை ஒன்னும் நேரிடவில்லை. ஹலோ, யாருக்குமே உலகத்தில் நேர்ந்திராத ஒரு ஸ்பெஷல் சோதனை உங்களுக்கு வந்துருச்சா? கிடையாது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷருக்கு சாதாரணமா வாழ்க்கையில என்னென்ன சோதனைகள் நேரிடுதோ அவைகளை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. எத்தனை பேர் பைபிளை விசுவாசிக்கிறீங்க? வேதத்தில் சொல்லி விசுவாசிங்களா? உங்களுக்கு என்ன இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உங்களுக்கு என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஏன்னா எல்லா மனுஷருக்கும் வருகிற அந்த சோதனை தான் உங்களுக்கு வருது ஒழிய உங்களுக்கு ஒண்ணு ஸ்பெஷலா ஒண்ணு வந்துடல. ஒண்ணு தீர்க்க முடியாத ஒரு பெரிய சோதனை உங்களுக்கு வாழ்க்கையில வந்து விடவில்லை.
ஒண்ணும் மேற்கொள்ள முடியாத ஒரு விசேஷ பிரச்சனை, யாருக்குமே இல்லாத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஆகையால் மனம் தளரவே கூடாது. எந்த சோதனை, எந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காரியத்தை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை இல்லாமல் வேற விசேஷித்த சோதனை உங்களுக்கு ஒண்ணும் நேரிட இல்லை. எல்லா மனுஷருக்கு வர்றதா நமக்கு நேரிடுது. எல்லா மனுஷரும் அதை ஒரு விதமா கையாளுறாங்க, நாம் அதை ஒரு விதமாய் கையாள போகிறோம். கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம். எந்த இடத்துல சொல்லுது பாருங்க, அது தேவன் உண்மையா உள்ளவராய் இருக்கிறார். எந்த இடத்துல சொல்லி இருக்குது? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அங்க என்ன சொல்லி இருக்கு? தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த சோதனை வர நேரத்துல தான் அதை ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கணும். எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? தேவன் ரொம்ப கஷ்ட காலத்தில், ரொம்ப போராட்டம் இருக்கிற நேரத்தில் தான் அதை ஞாபகம் வச்சிருக்கணும். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்குவார். நல்லா கவனிங்க, தப்பிக்கொள்ளும்படியான வழியை, அதுதான் ரெஃப்யூஜ். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் அதுதான் அடைக்கலம். அந்த சோதனையின் மத்தியிலே நீங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக, அதனால் சேதப்படாதபடி நீங்கள் காக்கப்படும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தெரியும் நாம் ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம் என்று? இந்த சங்கீதத்தை படிக்கும் போது இன்னொரு காரியத்தை நாம் போக போக படிப்போம். த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற வேதனைகளுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த வேதனை? கர்த்தர் நல்லவராயிருந்தால், அவர் பெரியவராயிருந்தார், சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தால், இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த சம்பவங்கள், மனுஷனுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன் உலகத்தில் நடக்கிறது என்பதை நாம் முழுவதும் ஆராய போறதில்லை. சற்று ஆராய்வோம். அதை கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். கிறிஸ்தவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய கேள்வி அதுதான். யாரோ ஒருவர் சொன்னார், every Christian has to answer the problem of pain, but every non-Christian has to answer a lot of things. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் இருக்கிற வேதனைகள்லாம் எங்க இருந்து வந்தது? அதுக்கு கடவுள் தான் காரணரா? ஏன் கடவுள் அதை பற்றி ஒன்னும் செய்யறது இல்ல? அவர் சர்வ வல்லமை உள்ளவரா இருந்தால், அவரால் எல்லாம் முடியுமானால் ஏன் இந்த வேதனையெல்லாம் நீக்குகிறது இல்ல? ஏன் இதெல்லாம் மாற்றி அமைக்கிறது இல்ல? அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கிறிஸ்தவன் பதில் சொன்னா போதும். ஆனா கிறிஸ்தவன் அல்லாதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேணும். தேவனை விசுவாசிக்காதவன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேணும். ஏன் மனுஷர்கள் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின் அல்லது அந்த வேதனை ஏன் உண்டாகிறது உலகத்திலே, அதற்கு யார் காரணர் என்று ஏன் பேசுகிறார்கள்? தேவனை இல்லை என்பது நிரூபிப்பதற்காக. கடவுள் இருந்தால் இப்படி ஆகுமா? சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் இருந்தால் இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குமா? அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டாரா? அவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக தான் அந்த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், வேதனையின் காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிறார்கள். ஆகையால் இவர் சொல்லுகிறார், நாம் பதில் சொல்ல வேண்டியது இந்த ஒரு கேள்விக்கு தான். ஆனால் கடவுள் இல்லை என்று நம்புகிறவன் நிறைய காரியத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். அவன் பதில் சொல்லி மாளாது. அவன் பதில் சொல்லுவதற்கு 1000 கேள்வி இருக்குது. அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும். நாம இந்த ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். இந்த கேள்விக்கான பதிலை நாம் போக போக நாம் பார்ப்போம். இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஆகையால் பலவிதமான பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறது. பலவிதமான சோதனைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்கிறோம். பலவிதமான சோதனைகள் நம்மை வந்து தாக்குகிறது, நம்மை வந்து தாக்க முற்படுகிறது. இது நாம் அறிந்த காரியம். சோதனைகள் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் நடுகிற சோதனைகள் விசுவாசியும் வந்து சந்திக்கிறது, விசுவாசியும் வந்து தாக்க முற்படுகிறது, விசுவாசியும் வந்து தொட பார்க்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை, அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு வழியை கர்த்தர் நமக்கு உண்டாக்குகிறார். அதுதான் ரொம்ப அருமையான காரியம். தப்பிக்கொள்ளும்படியாக ஒரு வழியை
ஆண்டவர் நமக்கு உண்டாக்குகிறார். அந்த வழி என்ன? அந்த வழிக்கு எப்படி நாம் செல்லுவது? அந்த வழியை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அது தேவனுடைய வார்த்தையிலே தான் இருக்கிறது. கஷ்டப்படுகிற நேரத்திலே, வேதனைக்குள்ளாகிற வேளையிலே, போராட்டங்களை சந்திக்கிற வேளையில தான் எதை ரொம்ப கவனமா பிடிக்கணும்? இதை ரொம்ப கவனமா இதை படிக்கணும், கவனமா இதை ஆராயணும், கவனமாக இதை கை கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற வழியே எங்க இருக்குது? ஒருத்தர் சொன்னார், போங்க சார், இந்த போதனைகள்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது சார், இனிமே நான் பைபிளையே விசுவாசிக்கிறது இல்லை சார், இனிமே பைபிளை வாசிக்க போறதில்ல, இதில் உள்ள வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க போறதில்லை, இதை நான் நம்பவும் போறதில்லை, இதை அறிக்கை செய்யவும் போறதில்லை, இதில் நான் நம்பிக்கை வைக்கவும் போறதில்லை, இதெல்லாம் ஒண்ணும் வேலை செய்ய மாட்டேன் சார். இவ்வளவு நாள் படிச்சு, இவ்வளவு நாள் இதை அறிஞ்சு, இவ்வளவு நாள் நான் இதை அறிக்கை செய்து, இவ்வளவெல்லாம் பண்ணியும் எனக்கு இப்படி நேர்ந்தது சார், ஆகையால் நான் இதை பண்ணவே போறது. நான் நினைச்சேன், இப்பதான் நீ ரொம்ப பண்ண வேணும். இவ்வளவு நாள் பண்ணது போதாது, இப்ப என்ன பண்ணும்? இப்போ சோதனைக்குள்ளாயிருக்கிற வேளையில, எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிற பல காரியங்கள் நமக்கும் நேரிடுகிற வேளையிலே, அந்த நேரத்திலே தான் இதிலிருந்து தப்பிக்கிற வழியை அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அதிகமாக கவனிக்க வேண்டும். சோதனைக்குட்படுகிற வேளையில், அதாவது ரொம்ப போராட்டங்களை வாழ்க்கையில சந்திக்கிற வேளையில தான் மனம் நொந்து போய் விடுகிறோம். அந்த கஷ்டத்தின் மத்தியில், அந்த போராட்டத்தின் மத்தியில வேதத்தை வாசிக்கிறதையோ அல்லது ஆலயத்துக்கு செல்லுகிறதையோ கர்த்தருடைய போதனைகளை கேட்பதையோ விசுவாசிப்பதையோ அதிலே தீவிரமாக ஜீவிப்பதையோ நாம் விட்டு விடுகிறோம். விட்டு விடும்போது என்ன ஆகிறது பாருங்கள், அந்த சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது, அந்த சோதனைகளை நாம் மேற்கொள்வது கிடையாது. நான் எப்பவுமே பார்த்திருக்கிறேன், போராட்டத்தின் நேரத்தில் கொஞ்சம் நான் மனம் தளர்ந்து போய், சரி இதெல்லாம் சரியா வரமாட்டேங்குது, இதெல்லாம் சரியா நமக்கு வாக்குத்தத்தம் சொல்றபடியே நடக்கலையே, நமக்கு இப்படி ஆகலையே, அப்படி ஆகலையே, நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படி எல்லாம் நினைக்கும் போது மனம் தளர்ந்து வேதத்தையும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களையும் மறந்து மனம் தளர்ந்து இதுக்கு புறம்பாக நாம் ஜீவிக்கிற வேளையிலே நான் பார்த்திருக்கிறேன், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. அந்த காற்றும் புயலும் அந்த வெள்ளமும் வந்து நம்மை மூழ்கடித்து நம்மை நாசப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் இது உணர்ந்து இருக்கிறேன். எந்த நேரத்தில் நான் இந்த தப்பிக்கும் வழியை விட்டு தூரமா போறனோ அந்த நேரம் எனக்கு நாசம் தான். இன்னும் மோசமா அந்த நாசம் வந்து என்ன பிடிச்சிருது. ஹலோ, நாசங்கள் நம்ம வந்து சந்திக்கும் போது, பலவிதமான பொல்லாத காரியங்கள் நமக்கு நேரிடும் போது, அப்போதான் என்ன பண்ணணும்? வேத வசனத்தை இன்னும் கெட்டியாய் நாம் பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இவைகளில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே எங்க இருக்குது? ஹலோ, அப்ப அடைக்கலம் எங்க போக போறீங்க? கர்த்தருக்குள்ள அடைக்கலம் போக போற, அவர் தான் அடைக்கலம். ஆனா அதை எப்படி கர்த்தருக்குள்ள, எப்படி கர்த்தருக்குள்ள நீங்க அடைக்கலம் புகுவீர்கள்? இந்த வார்த்தையின் மூலமாக. இந்த வார்த்தையில தான் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தை கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து, வாழ்க்கை போராட்டங்களில் இருந்து, வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனையிலிருந்து தப்பிக்கிறதற்கு வழியை, அடைக்கலம் புகுவதற்கு வழியை காண்பிக்கிறதா இருக்கிறது. போராட்டம் வந்துருச்சேன்னு வேதத்தையும் ஆலயத்தையும் ஜபத்தையும் கர்த்தருடைய வாழ்க்கையும் விட்டா அந்த ஆளுடைய கதி என்ன ஆகிறது பாருங்க. தப்பிக்க வழி இல்லை. அது என்ன? மாட்டிக்கொள்றதுக்கு வழி. எல்லா விசுவாசிகளும் கவனிச்சீங்களா? அது தப்பிக்க வழி இல்லை, அது என்ன? மாட்டிக்கொள்றதுக்கு வழி. இன்னும் கெட்டியா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு வழி. தப்பிக்க வழி எங்க? வசனத்திலே இருக்கிறது. ஆகையால் வசனத்தை விட்டு தூர போய் விடாதீர்கள். வசனத்துக்கு இன்னும் நெருங்கி வாருங்கள். வசனத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். தப்பிக்க வழி இங்கே இருக்கிறது. நீங்கள் அடைக்கலம் புக வேண்டிய இடம், பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடம், அந்த நாசமோசங்களில் இருந்து உங்களுக்கு ஏற்படுகிற பலவிதமான பொல்லாத காரியங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து அதை மேற்கொண்டு அதிலே ஜெயித்து வெற்றி சிறக்க வேண்டிய வழி எங்க உண்டாகிறது? வேத வசனத்தின் மூலமாக உண்டாகிறது. ஆகையால் தான் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே ஓடினார். எங்க ஓடினாரு?
ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே மற்றவங்க கேட்க ஆரம்பிச்ச உடனே எங்க ஓடினார்? வனாந்திரத்துக்கு ஓடினார். ஏன்? தப்பித்துக் கொள்றதுக்காக ஓடினார். எலியா ஓடினார். எசபெல் உன்னை கொன்று விடுகிறேன்னு சொன்ன உடனே தலையை சீவிடுறேன்னு ஓடியே போயிட்டார். ஒரே ஓட்டமா ஓடி களைச்சு போய் மரத்தடியில படுத்து ஐயோ நான் செத்தா போகுதுன்னு சொல்றார். ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறார். தாவீது ஓடுறார். சவுலுக்கு தப்பி அவனுடைய கோபாக்கினிக்கு தப்பி ஓடுகிறார். இப்படி அவங்க எல்லாம் ஓடினாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல நாம் ஓடுறது இல்ல. நாம் எந்த இடத்துக்கும் குகைக்கும் வனாந்தரத்துக்கும் ஓடுறது இல்ல. நாம் என்ன பண்றோம்? வேத வசனம் சொல்லுகிறது நாம் நிற்க வேண்டும் என்று. எபேசியர் வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், எல்லாரும் சொல்லுங்க, நிற்கவும். நிற்கவும். எப்படி நிற்க போகிறீர்கள்? தீங்கு நாளிலே, தீமைகள் உங்களுக்கு எதிராக வருகிற நாளிலே, போராட்டங்கள் ஏற்படுகிற நாட்களிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஓடுறதில்ல, நான் நிற்கிறவன். எப்படி நிற்கிறதுங்க? பிரச்சனைகளை பார்த்து நாம் ஓடுகிறதில்லை. பிரச்சனைகளை வந்த உடனே கர்த்தரை விட்டு தூரமாய் போய் விடுகிறதில்லை. பிரச்சனைகள் வருகிற போது நாம் என்ன பண்ணுகிறோம்? அவைகளின் மத்தியிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். எத்தனை பேர் நிக்க போறீங்க? இதுல நிக்கிறது தான் வல்லமை. ஏன் நிற்கிறோம்? பிசாசானவன் சகல தந்திரங்களோடு சகல விதமான அவனுடைய ஆயுதங்களோடு நம்ம எதிர்த்து வருகிறான். நாம் என்ன பண்ணுகிறோம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு போட்டுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா ஆயுதங்களையும் தரித்து கொண்டு ரெடியா என்ன பண்ணுகிறோம்? நிற்கிறோம். ஓடுறதில்லை. இந்த யுத்தத்தில் நாம் ஓடுகிறது கிடையாது. இதற்கு பயந்து ஓடுகிறது கிடையாது. பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடுகிறது கிடையாது. வாழ்க்கை போராட்டங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது கிடையாது. நாம் அடைக்கலம் புகுந்திருக்கிறோம். ஏற்கனவே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே நாம் தப்பிக்கும் வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தப்பித்துக் கொள்ளுகிற வழி இங்க வார்த்தையிலே இருக்கிறது. ஆகையால் என்ன பண்ணுகிறோம்? இந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு, இந்த வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு போராட்டத்தின் மத்தியில் என்ன பண்ணுகிறோம்? களத்திலே நிற்கிறோம். நாம் ஓடுகிறது இல்ல, நிற்கிறோம். நிற்கும் போது நாம் தோல்வி அடைகிறதே கிடையாது. ஐயோ நான் நின்னங்க, நான் தோத்து போனேங்கன்னா எல்லா சர்வாயுத வர்க்கத்தை தரித்தாங்களான்னு பார்க்கணும். முதல்ல அதுல சொல்லி இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னாங்களான்னு பார்க்கணும். அது வேற பிரசங்கம். அது ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும். அது அதுல சொல்லி இருக்கிறதெல்லாம் தரித்து கொண்டு என்ன பண்ணணுமா? நிற்க வேண்டும். சாத்தானுக்கு எதிராக நிற்க வேண்டும். எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு இந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை வசனத்தை வைத்துக் கொண்டு நின்னால் நிச்சயமாய் தோற்க முடியாது. நாம் ஜெயித்தே ஆவோம். ஆகையால் அடைக்கலம் புகுகிறது என்பது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய நம்பிக்கையை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய சோதனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி, நம்முடைய போராட்டங்கள் மத்தியிலே அதிலிருந்து தப்பித்து காக்கப்படுவதற்கு வழி என்று வார்த்தையை நம்பி ஓடுகிறோமே, அதுதான் அடைக்கலம் புகுகிறது. இப்ப வேற ஏதாவது பாப்போம் போவீங்களா? கிடையாது. பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? வார்த்தையை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும். பிரச்சனை வரும்போது மனம் தளர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தக்கூடாது. தேவனை விட்டு தூரம் போகக்கூடாது. பிரச்சனை வரும்போதுதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நேரிடுகிற பிரச்சனை எல்லா மனுஷனுக்கும் வர்றதுதான். ஆனா நீங்க அதை மேற்கொள்ள போகிறீர்கள், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அதிலிருந்து தப்பிக்கும் வழி தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அதுதான் நாம் அடைக்கலம் புகும் இடம்.